இந்த மாதிரி எப்படின்னா வந்துட்டு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம 4 பேர் நைட்டு வெளில போய் ஒரு நாள் நைட்டு நம்ம சாப்பிடுவோம் குடிப்போம் அப்படின்னா நம்ம அதை பண்ணணும் we would do that. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை நம்பி ஒருத்தவங்க காசு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஆல் ஃபோர் ஆஃப் அஸ் ஜஸ்ட் ஹக்ட் அண்ட் க்ரை. ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய பணம்லாம் பார்த்ததே கிடையாது நாங்கள். ஸோ நீங்கள் இலான் மஸ்க் வந்து அப்ரோச் பண்ணியிருந்ததா சொன்னாங்க உங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? ஓகே, ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் நாட் எலான் மஸ்க், இட் வாஸ் பில் கேட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்க எங்கள் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவங்க இன்னும் அவங்களுக்கு இங்கே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் ரோனி ஸ்கூலில் ஒரு இன்டர்வியூ நினைக்கிறேன், அவர் சொல்லியிருப்பாரு. நான் அந்த இன்டர்வியூ பார்த்து நான் ஆக்சுவலி பயந்துட்டேன். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ இந்த சேம் இண்டஸ்ட்ரி லைக் திஸ். அவர் சொல்லியிருப்பாரு, ஏதாச்சும் ஒரு ஃபவுண்டர் இண்டஸ்ட்ரி தெரியாமல் என் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் நான் அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. இதுதான் அந்த மென்டல் மாஸ்டர்பேஷனா? அது வேற, அதுவும் ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் மாதிரி தாங்க. பேசிக் சொல்லி முடியும். சூப்பர். சப்ஸ்கிரைப் டு Start-Preneur. அதானே அதே லிங்க் இங்கே இருக்கு. Is there a void in a job opportunity after biotech? First question. ரெண்டாவது question, do you believe you can replace the conventional universities? இதுக்கு மேலே தெரியாது. இது நாங்கள் வந்து சிரிஸ்ட் அப்படி லாட்டமாக சொல்லுவோம். பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி டீப் ப்ராப்ளம். நான் படிச்சிருக்கேன், எனக்கு எந்த வேலைக்கு போவேனே எனக்கு தெரியலன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அவனோட கெரியரோட ப்ராப்ளமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. The more you do just marketing and sales, pushing your product further ரொம்ப அதிகமாக, and you don't make an impact, you will fall more into a scam side. And if you do whatever proper marketing, sales, I won't deny one thing that lot of people say, friends cannot be co-founders வந்துட்டு நான் டினைலாம் பண்ண மாட்டேன். நான் ஏன் வந்துட்டு So the question is like education as a causeன்றது மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இது வந்து ஒரு என்டையர் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சராக மாத்துறப்போ மந்த்லி இயர் ஆன் இயர் டார்கெட்ஸ் வைக்கணும், இயர் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கணும், இந்த மாதிரி மூவ் ஆகுறப்போ இட் இஸ் பர்டனிங் லாட் ஆஃப் லைக் normal people, like again you say general population. So biotech எப்படி ஒரு ப்ராடக்டா மாறி லைஃப் ஸ்டைலா மாறி இருக்கு. ஸோ இதுதான் அந்த டிரான்சிஷன். இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு மைனர் ஸ்கேல்ல பார்க்குறோம். ஃபியூச்சர்ல வந்து இது பயங்கரமாயிடும். எப்படி? So hello all, this is Devanand and you are watching me on Start-Preneur. I'll be speaking business with businessmen and entrepreneurs in this channel. So without wasting too much of time, let me introduce the guest of our today's show, the Bversity team, Sudharsan Anna, Sai Anna, Raghul Anna and Godwin Anna. Welcome all. Hi. Okay Anna. So what Bversity is doing currently now? So Bversity, we are an online college for biotechnology. Online college. Yeah. So we solve for the industry academia skill gap in the life science space. How do we solve it? Is we run postgraduate programs helping people become industry ready, specifically in biotech. Specifically, that's what we do as a company. Okay Anna. So you specifically focus only on biotechnology, Anna? Ama, biotech it's a very big niche. Okay Anna. You say health comes under biotech, food comes under biotech, sustainability or nature comes under biotech. Adu poga you have different streams like genetics, or that goes into core drugs, diseases. So biotech it's a very broad umbrella. So we are trying to work on the broad umbrella of biotech. Okay Anna. So to begin with, how Bversity formed? Bversity, so later on Bversity என்ற நேமே வந்து we coined the company. So before it was something else. So already as you know we had a company called Embryonics. So உனக்கு கூட தெரிஞ்சிருக்கும். So அதில் வந்து we experimented lot of things with STEM education. So அதில் ஒரு விஷயம் தான் வந்து STEM education. What does it mean? STEM வந்து science, technology, engineering and maths. Okay. So அதில் சயின்ஸில் we curated kit boxes for biology. Okay. சரியா? ஸோ அதில் வந்து like you said நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து they have kit boxes for chemistry, physics, maths கூட இருக்குது. பட் ஆனால் ஒரு பயாலஜிக்குன்னு சொல்லிட்டு கிட் பாக்ஸஸே இல்லை. ஸோ தட்ஸ் வென் வி had few experiments with the STEM boxes
வித் ஸ்கூல் கிட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இப்போ Bversityன்ற ஒரு கம்பெனியாக வந்து இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங். Okay. So that is how it started. Cambronics that changed into Bversity. கேம்பிரானிக்ஸ் அதில் பண்ண நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதில் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் கிளிக் அவுட். அந்த ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆனால் ஹையர் எஜுகேஷன் ஸ்பேஸில் இந்த இண்டஸ்ட்ரி அகாடமி ஸ்கில் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு வேறு எக்ஸ்ப்ளோரிங். அதில் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் Bversity. இது வந்து ப்ராஜெக்ட் பயோஎக்ஸ் அப்படின்றோம். அந்த ப்ராஜெக்ட் பயோஎக்ஸ் எவென்ச்சுவலி ஓவர் த இயர்ஸ் இட் எவால்வ்ட் இன்டு Bversity. How did you find this problem statement actually now? Actually, it starts with caring about people around you. So when we were doing Cambrionics, all that we wanted to do was care about people who are around us. Okay. So we had a lot of interns working with us. So 20 interns கிட்ட இருந்தாங்க. And we make sure we always work with biotech students predominantly. And அவங்க தான் எங்ககிட்டயும் வருவாங்க maximum to work with us. அப்போது ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா இருக்கும்போது they started asking, we learn a lot of things. We learn a lot about edtech, business, entrepreneurship. We learn all these things. But can you also teach something to us about what the field is all about அப்படின்னு கேட்டாங்க. And that's when we understood, okay, let's try doing something for them. And we did 3 to 4 batches of classes for them for free of cost, just to educate them on particular things. So on the experiment it started there of wanting to serve people around us who are in life science industry, and eventually it turned out to be a big problem than we actually imagined. And when we started the experiment we didn't have the ideology, okay, this is a huge problem, we'll experiment on this. அப்படி பற்றி இந்த இண்டஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாது. Actually, that's the first time I guess we interacted with college people. அதுக்கு முன்னாடி வரைக்கும் we were mostly involved with school kids, children. So we thought our market would be so. But in the school kidsக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு we'll have these mentors, right? இந்த trainers மாதிரி அவங்கெல்லாம் college biotech people. Okay. So actually இந்த school kids சொல்லி கொடுக்க தான் இவங்களை எடுத்தோம். But we gradually thought, as Raghul said, we had to engage them in some activities so that they are pumped up in teaching students. So அப்படி ஆரம்பிச்சப்போ then we eventually found that they were already facing a problem. They were lack of knowledge. Yeah, they were lack of கொஞ்சம் skill sets correct ah illa. Again it was COVID time. ஏன்னா அந்த டைம் கோவிட் correct. They were all scared for their career. நான் கோவிட்ல எதுவுமே கத்துக்கல, என் லைஃப் என்ன பண்ண போறேனே தெரியல. they were super scared. I think ராகுல் சொன்ன மாதிரி அந்த கேரிங் பார்ட் வாஸ் சரி, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு. that's how it emerged. Yeah, so அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஸோ இதே தான் ஸ்கூல் பசங்களுக்கு பண்ணுறது தான். பயோடெக்ல வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் திங்ஸ் தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் you learn from experiments. You learn from experiments. For example, handling a pipette இருக்கட்டும், ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கட்டும், சின்ன சின்னது தான், பட் பேசிக் திங்ஸ். பட் கோவிட் டைமில் அதுவே ஒரு பயோடெக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. Okay. அந்த லேப் எக்ஸ்போஷரே கிடையாது. ஸோ what we thought was, we'll do some basic lab kind of experiments inside a box and we'll ship that box to them. So that is the first time that we experimented something with college students. Kind of portable lab. Yeah. Okay. Something around that. So what is the total addressable market for this industry, Anna? And specific addressable market, what you are going to tap into அப்படின்ற மாதிரி by 2025 or 2026 ஒரு டார்கெட் வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ இந்த சாம் சோமன்றது எங்கள் மார்க்கெட் கொஞ்சம் லைக் ட்ரிக்கி தான். ஏன்னா நீ கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டேட்டாவே கிடையாது. நம்பர் ஆஃப் பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே டேட்டா கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி ட்ரிக்கி ஃபார் அஸ் டு ஆக்சுவலி சிட் அண்ட் ஐடென்டிஃபை. ஏன்னா we actually sat and collected all the data. சரி. So எங்கள் டேம்னு பார்த்தா we have close to 1081 colleges in India offering bachelors in biotechnology. Biotechnology, BSc, engineering, microbiology together, put together 1081 colleges இருக்கு. அதில் approximately ஒரு 6 to 8 lakh students are studying. Okay. ஸோ இங்கே நான் டேம்னு பார்த்தா இதுதான். பட் இங்கே என்ன ஒரு பெக்யூலர் பிஹேவியர்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு they don't go for job. இவங்களோட எக்ஸிட் பாயிண்டே மாஸ்டர்ஸ் தான். ஸோ என்னோட சாம் வந்துட்டு இங்கே தான். பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போகிறவங்க எல்லாருமே இஸ் அவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, பிகாஸ் இங்கே எக்ஸிட் பாயிண்ட் இஸ் த கெரியர். தட் இஸ் வாட் வி ஆர் டேப்பிங் ஆன். அண்ட் கரண்டாக மார்க்கெட்டில் அதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது வித் பயோடெக். ஸோ ஐ வுட் சே வி ஆர் இன் டு தி ஸ்பேஸ் ஆஃப் கிரியேட்டிங் a new segment for biotech career with the higher education space. So first question, is there a void in a job opportunity after biotech? First question. Rendavathu question, do you believe you can replace the conventional universities? First question is, do you think there is a void in the existing?
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் பயோடெக்? ஐ மீன் வாட் யூ மீன் பை வாய்ட்? அதாவது படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்றத வாய்டா? அந்த வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் அவைலபிள் வந்து கம்மின்ற மாதிரி. ஸோ வி ஹாவ் our mentor Suresh Sambandham. He very constantly goes with this term called as being unemployed is not the problem, being unemployable is சொல்லுவார். So it is actually existing problem. Suresh Sambandham sir is CEO of Kissflow. Okay. So this happened at Bversity. So we have, I mean, நாங்களே கோர்ஸ் பற்றி பெருமையாக பேசக்கூடாது, பட் வி ஹாவ் அ கோர்ஸ் அப்படின்னு நம்ம பிளண்ட்டாக சொல்கிறோம். அப்படின்னா அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க 6 months, இப்போது தி கோ த்ரூ த கோர்ஸ், தே ஹாவ் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாமே பண்ணுறாங்க, பட் தே ஸ்டில் ஸ்ட்ரகிள் டு பர்ஃபார்ம், ஐ மீன் இன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹவு எம்ப்ளாயர்ஸ் வாண்ட் தெம் டு பர்ஃபார்ம் இன் அன் இன்டர்வியூ. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான மோடில் படிச்சுட்டு போகிற பசங்களுக்கே தே ஆர் ஃபைண்டிங் இட் ரியலி ஹார்ட். But in that case, you can think about number of people who are actually in the market who are not exposed to any of these things. What is industry is completely different from what academy are. So can we say what industry is providing is not there in academic books? இல்லை அது அப்படியே வைஸ் வர்ஸா. வாட் அகாடமிக்ஸ் இஸ் ப்ரொவைடிங் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ என்ன எப்படின்னா, ஸோ எவ்ரி காலேஜ் எவ்ரி அகாடமியாக யூ டேக், so they are meant to be trained only to focus on research, to focus their career on academic part. Okay, yeah, masters. So அதுதான் மைண்ட் செட்டு. பிஹெச்டி அப்படி தான் போகணும். ஓகே, ஸோ at the end of the day நீ என்ன மாஸ்டர்ஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணி என்ன பண்ணாலும் இல்லை எண்ட் அப் இன் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ நீ யூ கான் சஸ்டெயின் இன் ஒரு அகாடமிக் போர்ட்ஃபோலியோவில். ஓகே, ஸோ அகாடமிக் டொமைனில் நீ வந்து இப்போது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், ஒரு டீச்சர் இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபஸர் அப்படி போனால் ஓகே, யா. பட் ஆனால் வந்து ஒரு லேபில் நான் ஒர்க் பண்ணோம், ரிசர்ச் தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் சஸ்டெயின் ஃபார் லாங்கர் ஆஃப் டைம். ஏன்னா தீஸ் ஆர் ஆல் ப்ராஜெக்ட்ஸ், தீஸ் ஆர் ஆல் ஒரு ரிசர்ச் எப்படி சொல்கிறது, ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் தட் தே ஒர்க் ஆன் அரௌண்ட் 10 years 15 years அப்படி தான் இருக்கும். ஸோ அது இண்டஸ்ட்ரி இந்த ரிசர்ச் கூட அப்ளிகேஷன் வரும்போது இண்டஸ்ட்ரியில் தான் வரப்போகுது. ஸோ ரேதர் தேன் இந்த அகாடமிக் ஜாப்ஸ் பதிலாக ஸோ இண்டஸ்ட்ரி ஜாப்ஸ் அவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ இந்த தான் வந்து ஒரு இப்போ மேஜர் ஒரு கேப்பாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லி தராங்க, தட் இஸ் வாட் Bversity is addressing. ஸோ இந்த அவேர்னஸ் தான் இங்கே மேஜரே. இப்போ இங்கே எத்தனை பயோடெக் கம்பெனிஸ் இருக்குன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத விட ஒரு பயோடெக் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியணும் எவ்வளோ பயோடெக் கம்பெனிஸ் இருக்குது, நம்மளை சுற்றி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு அவங்க சுத்தமாக தெரியாது. ஒரு 5 பேர் தெரியும், அந்த 5 பேர் தவிர இன்னும் சொல்லுங்க அப்படின்னா தெரியாது. ஆனால் ஒரு 10 ஐடி கம்பெனிஸ் நேம் சொல்ல தெரியும். பட் see that is the problem. அவங்களுக்கு என்ன அந்த இண்டஸ்ட்ரியே ஒரு அவேர்னஸ் இல்லாத போது அவங்களுக்கு ஜாப் இருக்குதா இல்லையானே தெரியாது. இன்னொரு மேஜர் பிரச்சனைனா அவங்களுக்கு என்ன ஜாப் ரோலே இருக்கு தெரியாது. இப்போ ஒரு டிசைன்னா ஐ கேன் கோ as a graphic designer, motion artist, designer அப்படிங்களா. பட் பயோடெக் படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஜாப் ரோல் சொல்ல தெரியாது. சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்னு ரொம்ப பிளண்டா சொல்லிடுவாங்க, பட் வாட் ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தா தெரியாது. ஸ்பெசிஃபிசிட்டி தெரியாது, ஜாப் ரோல் தெரியாது, கம்பெனில என்ன எந்த வேலைக்கு ஒன்று எடுப்பாங்கன்னே தெரியாது உனக்கு ஆக்சுவலி. ஓகே, 5 கம்பெனி நேம் பண்ண முடியாது கண்டினியூஸாக யாருனாலையும். நேம் பண்ண சொன்னால் எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாங்க, ஃபைசர், நோவார்டிஸ், ரெட்டிஸ், பாரத் பயோடெக், சீரம், இந்த 5 சொல்லுவாங்க. இதுக்கு மேலே தெரியாது. இது நாங்கள் வந்து சிரிஸ்ட் அப்படி லாட்டுத்தனமாக சொல்லுவோம், பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி டீப் ப்ராப்ளம். நான் படிச்சிருக்கேன், எனக்கு எந்த வேலைக்கு போவேனே எனக்கு தெரியலன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அவனோட கெரியரோட ப்ராப்ளமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இட்ஸ் a very deep problem that is out there. And second question வந்து கன்வென்ஷனல் யூனிவர்சிட்டிஸ்லாம் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது, பிகாஸ் தே டூ அ வெரி ஃபண்டமெண்டல் ஜாப். இப்போ 12th முடிச்சுட்டு ஒருத்தன் பயோடெக் வராங்கன்னா தே கிவ் them a fundamental knowledge on biotechனா என்ன. they are very technically அவங்க சில இதில் ட்ரெயின் பண்ணுவாங்க. we call this domain knowledgeன்னு சொல்லுவாங்க. domain knowledgeலாம் we don't touch on the domain knowledge. you get the domain knowledge, but where these fundamental universities, I mean these conventional universities fail is the domain knowledge வந்து இண்டஸ்ட்ரி நாலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் எக்ஸிஸ்டிங் மாஸ்டர்ஸோ எக்ஸிஸ்டிங் கரிக்குலம் வந்து ரொம்ப அகாடமிக் ஃபோக்கஸ்டாக இருக்கு. ஸோ வி ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம் திஸ் டொமைன் நாலேஜ் இன்டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வரலாம்னா, ஸோ இது எப்படியுமே வந்துட்டு லைக் வித் ஹேண்ட்ஸ் ஆன் மணி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ விச் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பேக்கிங் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அண்ட் இது கேட்ட பாட்காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும்னா எங்களுக்கு மக்கள் தான் வந்து.
So yeah. We have financial investors, we have emotional investors. Split பண்ணிக்கலாம். நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்கு. எது கேக்குறீங்க? நம்ம ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க இமோஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம். ஓகே, ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடியது என்னன்னா we've raised pre-seed round. Okay. When we started Bversity 2 years ago. So it was backed by Native Angel Network, which was led by Suresh Sambandham of Kissflow. Kissflow sir. So Suresh sir led the round along with his friends. I think we have some really fantastic people in the industry. Milky Miss Sathish irukkaru. Aprom Naga sir irukanga, Raghul, very popular in Indian Angel Network. Aprom Ninja Media Ranjit is there. Aprom Soft Square Andy Gideon is there. So we have some really prominent faces in the industry. They are backing us up since our day zero of Bversity. Okay. We have raised the second round, but அது இன்னும் முடியாததுனால I cannot disclose. But this time we have proper VCs on board. Okay, okay. Out there. சரி, ஓகே. வாட் சஜஷன் டிட் தே கிவ்? நான் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லைக் வாட் ஃபீலிங் எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ இருந்தது? ஃபஸ்ட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர், ஐ திங்க் ஒரு வீடியோ கால் இருந்தோம் வித் ஆல் த இன்வெஸ்டர்ஸ். இட் வாஸ் மோர் லைக் லைவா தேவர் பெட்டிங், ஏதோ ஆன்லைன் பெட்டிங்ல உட்காந்து ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன்ல, அதுதான் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்தது. பட் எங்களுக்கு எப்படி நடந்ததுன்னா இட் வாஸ் மோர் லைக் an ஆன்லைன் ஒரு பெட்டிங், ஒரு பூல் ஆஃப் மெம்பர் இருந்தாங்க நீங்க. யா எக்ஸாக்ட்லி, பிஃபோர் that. So once we pitch, industry comes to subscription. So in that span of 30 minutes, people started putting in money, saying that I want to put 5 lakh, I want to put 10 lakhs, I want to put 15 lakhs. I think in over 15-20 minutes, we together collected over 55 to 60 lakhs. First time, நம்மள நம்பி ஒருத்தவங்க காசு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு I think all 4 of us just hugged and cried. ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய பணம்லாம் பார்த்ததே கிடையாது நாங்கள். ஸோ தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் எமோஷன். பட் அதுக்கப்புறம் ஏன்னா அது என்னன்னா மேபி தெரியல, எனக்கு வந்து மணி மேலே ஒரு பயம். இவ்வளோ காசு பார்த்தது கிடையாது. ஸோ ஐ ஹேட் ஃபியர் டு பயம்ன்றதை விட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுக்கலாமா? போத். ஸோ அதனால ஐ ப்ரோக். எனக்கு அது ஒரு இது தெரியல. நான் ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்டதே கிடையாது, வை டிட் வி கிரை த ஃபர்ஸ்ட் டைம். It's a milestone, basically. See, it's a level up process. See, always you hustle for something. You always wait for one day. Again, getting investment is not the. It might not be the right milestone, but still. So that is. சொல்லிக்கலாம்ல. See, அத்தனை நம்ம மட்டும் தான் நம்மளை நம்புவோம். இப்போ நம்மளை இன்னொருத்தர் வெளியிலேருந்து நம்பி, and proof for the trust is the money. ஓகேவா? So the trust, that emotion, அதுதான் whatever he said. Okay, உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன क्वेश्चन மாதிரி. எப்படின்னா, before raising money, what should one startup founder or businessman has to do? Like before raising money, ஏதாவது ஒன்று வேணும்ல. இப்போ நான் போய் பிச் பண்ணணும்னா I need something to put in their table. ஒன்றும் இல்லை, அதுக்கு நிறையா வேணும். ஆக்சுவலாக ஒன்றுன்னு சொன்னால் வந்துட்டு பத்தாது. இது வந்து நான் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னன்னா, நாங்கள் ஒரு பெரிய லேர்னிங்னா உனக்கு ஒரு ப்ராப்பர் பிச் டெக் வேணும். That will tell your proper story. ஓகே, அது பார்த்தோன்னே உனக்கு வந்து உன்னோட கம்பெனியோட வரலாறு, நீ என்ன பண்ண போகிற, என்ன இம்பேக்ட் பண்ண போகிறோன்னு அதுவே சொல்லிடும். ஓகே, ஸோ தட் இஸ் த பேசிக் திங் தட் இன்வெஸ்டர் வில் லுக் இன்டு. வாட் இட் இன்க்ளூட்ஸ் அண்ணா? பிச் டெக்ல என்னென்ன இருக்கணும்? சும்மா ஒரு பேசிக் இல்லை, மேஜராக ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்கணும். நீ ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to ரொம்ப 10-15 வருஷம் எனக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்ல இருந்து ஆரம்பிடா. அதுதான் அந்த பிஸ்னஸ் பிளான். அதான் ஒரு நெக்ஸ்ட் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நீ என்ன விற்க போற, எவ்வளோக்கு விற்க போற, என்ன பிளான் வச்சிருக்க, இந்த பிளான் எந்த அளவுக்கு உனக்கு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் பண்ணுவோம். நீ இந்த பிளான்ல வந்துட்டு லைட்டா ஷேக்கியா இருந்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வில் ஸ்டார்ட் questioning you to help you understand. ஓகே, ஸோ அந்த கிளாரிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். நீ இன்வெஸ்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு கிளாரிட்டி இருக்கணும் அண்ட் வாட் பிஸ்னஸ் யூ ஆர் இன், எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க. பிகாஸ் நாங்கள் எட்டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்கோமா. ஐ திங்க் ரோனி ஸ்கூலில் அவரோட இன்டர்வியூ நினைக்கிறேன். அவர் சொல்லியிருப்பாரு, நான் அந்த இன்டர்வியூ பார்த்து நான் ஆக்சுவலி பயந்துட்டேன். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ இந்த சேம் இண்டஸ்ட்ரி லைக் திஸ். அவர் சொல்லியிருப்பாரு, ஏதாச்சும் ஒரு ஃபவுண்டர் இண்டஸ்ட்ரி தெரியாமல் என் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் அவன் அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் லைக் வி ஆர் அட்லீஸ்ட் கம்பீட்டிங் வித் தீஸ் பீப்புள். அப்கிரேட் மாதிரி ஒரு கம்பெனிஸ் கூட வி ஆர் ஆல்சோ கம்பீட்டிங். நம்ம வாட்டுக்கு எதுவுமே தெரியாமல் அவர்கிட்ட லைக் அந்த இண்டஸ்ட்ரியில் போனால் ஆப்வியஸ்லி தீஸ் பீப்புள் வில் நோட்டீஸ். அது அவங்க சும்மாலாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு அப்படி வெரி 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 கிளியர் ஆன் த இண்டஸ்ட்ரி அண்ட் வாட் யூ டூ ஃபர்ஸ்ட் திங். That is one thing. And also
you should have some kind of proof of concept for you. ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு 10 கோடி 5 கோடி பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமாச்சும் அந்த பிஸ்னஸ் மாடல் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ரெவன்யூ ஜென்ரேட், some kind of revenue, and you should have built the traction. இல்லைன்னா you can't say that we had actually the traction. We have already made like 20-25 lakhs I guess. We made that. அண்ட் அப்போ வந்து அந்த பிட்ச் டெக் கிடையாது, நேம் கிடையாது, நாங்கள் என்ன அந்த ப்ராப்ளமானு கூட தெரியாது. பட் அந்த மார்க்கெட்டில் வி மேட் சம் மணி. Okay, so that was the proof of concept for us. Now we know that there is a problem. That problem was not pakka defined. Then later we deep dived into it, got the insights. Then we understood, இதுதான் problem. Okay, so how can we do the action steps for this? We have a proof of concept. Now we have few insights. Then we plan the actions accordingly. Okay. So yes, any key growth strategies that you are planning for Bversity in near future? என்ன ஒரு growth strategy நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? திஸ் இஸ் அன் எட்டெக் ஸ்பேஸ், இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போது. ஸோ என்ன growth strategy யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? வாரம் ஒரு growth strategy வரும். growth strategy என்னென்னலாம் சொல்ல முடியாது அசின். ஏன்னா அது வந்து யூ ஹேவ் டு கீப் ஐட்ரேட்டிங் யுவர் செல்ஃப். எங்கள் பிஸ்னஸ்க்கு பேசிக் growth strategy ஒன்று தான். The bigger academic partners we tie up with, the better trust we build among students, and the better value we offer. Okay, so இப்போதைக்கு we work with ஒரு 3 universities in India. So we are trying to work on abroad university partnerships. இப்போ யூஎஸ்ல இருந்தோ, யூரோப்ல இருந்தோ, சிங்கப்பூர்ல இருந்தோ. So that is one huge growth strategy that we are working on. Okay, அது போக what other growth strategy is partnering with big industry. You know, there are close to more than ஒரு 4,000-5,000 companies, biotech companies. But there are a lot, எப்படி சொல்கிறது, பெரிய நம்மளால. ஸோ அது வந்து ஒரு MSME கம்பெனி கூட இருக்குது, 11 எம்ப்ளாயிஸ் கம்பெனி கூட இருக்கலாம், 4,000-10,000 எம்ப்ளாயிஸ் கம்பெனி கூட இருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே யார் கூட பார்ட்னர் பண்ணுறோன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸில் கூட நம்ம பேசலாம், அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு 2 years ஜேர்னியில் வந்து we have partnered with ஒரு 45+ companies. Any specific companies, notable companies? MedGenome, MapMyGenome, Decodage, 4Base Care, Lucin Rich Bio, Genotypic, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பயோடெக் பேஸ்ட் கம்பெனிஸ் தான். ஸோ அது ஒரு செம்ம க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா இந்த பயோடெக் கம்பெனிஸ்க்கு ஹையரிங் செக்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ வி ஆர் கேபிட்டலைசிங் ஆன் தட் திங். வி ஆர் ஹெல்பிங் கம்பெனிஸ் ஹையர் த ரைட் கேண்டிடேட். அது ஒரு செம்ம க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி ஏன் உங்களுக்கு நாங்கள் க்ரோத் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோன்னா, ஸோ அது நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியாக வேணும், கம்பெனி wants to hire, they must interview 1,000 candidates to hire 1 person. ஓகே, அதுக்கு வந்து லிங்க்டின் போகணும், ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 100 candidates வேணும். நான் 1000 சொன்னா 100 சொல்றேன். 100 ரொம்ப கஷ்டம். 100 candidates நீ இன்டர்வியூ பண்ணா ஒரு கேண்டிடேட்னா நீ எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து இது ஒரு ஐடி மாதிரி வந்து நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்களே. ஸோ இது 100 candidates அவன் இன்டர்வியூ பண்ணணும், அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், அதுலேருந்து ஒரு கேண்டிடேட் தான் எடுப்பானா. அவனுக்கு ஒரு 10 ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவன் எங்கே போவான்? ஓகே, ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ இதுவே growth strategy தான். The more we are close to the companies, the higher chances we have of helping our students. Okay, this is one. இது வந்து grassroots level வரைக்கும் இறங்கி போய் work பண்ணணும். The other is நம்ம academic partners. இன்னொன்று growth strategy சொல்லும்போது, இப்போ ரீசெண்டாக we were discussing with Shashank Solomon. He was telling us we are in the Apple moment அப்படின்ற மாதிரி. Okay, which means it's a very interesting phase. நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா ஒரு பயோடெக் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த பயோடெக் ஸ்டூடெண்ட் மைண்டில் பயோடெக் ஓரியன்டாக எந்த பிராண்டுமே மண்டியில் கிடையாது அவங்க. Okay, they cannot think of any one common name or one common brand. Okay, so one strategy that we again work on is positioning Bversity as a brand, as a biotech brand. As a brand, or not positioning Bversity more like a lifestyle for him. Okay, ஏன்னா he has a lot of mind space in his head. அவனுக்கு பயோடெக் ஓரியன்டாக பயோகான் மண்டியில் இருக்கும், வேறு எந்த பயோடெக் லீடர்ஸ் கூட பெருசாக யாருமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ we have a lot of potential out there to capitalize on his mind space as a lifestyle. Like அவனுக்கு கெரியர் வேணும் அப்படின்னா Bversity. So that is one huge growth strategy that we want to capitalize. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு, ஸோ you want to create, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you just now launched with bioinformatics, genomics and data science என்ற ஒரு niche. அது மாதிரி there are like எவ்வளோ இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளோரே பண்ணல, அவ்வளோ நீஷஸ் இருக்கு இன் பயோடெக்.
ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அக்ரிடெக், இஃப் யூ டேக் ஜீனோமிக்ஸ், ஜீனோமிக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், செல்லுலர் அக்ரிகல்ச்சர், அப்புறம் பயோஃபார்மா, அது மாதிரி நிறைய இஷ்டத்துக்கு இருக்குது. ஆமாம். ஸோ க்ளோஸ்லி டு 100 niches. நான் இப்போதைக்கு ஒரு நீஷை தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி பெக்குலியர். நோ, இட் இஸ் நாட் அ மெகா இண்டஸ்ட்ரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் we are not like IT. இப்போ டேட்டா சயின்ஸில் ஒரு 1,00,000 பேர் படிக்கலாம். ஓகே, பட் எங்களுக்கு அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு பானிபூரி கடைக்கு போனோம்னா பானிபூரி வச்சிருக்காரு, பேல்பூரி வச்சிருக்காரு, மசாலா பூரி வச்சிருக்காரு. அதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம் தான், ஒரு பெரிய மீல்ஸ்லாம் அவர் போடல. ஸோ வி ஆர் வெரி நீஷ். ஓகேவா, வி லான்ச் இப்போ பயோடெக்கு இந்தியாவில் வந்து இட்ஸ் டெவலப்பிங்ன்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறப்போ we launch niche programs, bioinformatics or சொன்ன மாதிரி biopharma. So if you can do many niche programs or 10 program பண்ணா, we can capitalize the whole market. Okay. It is something like geo launching for tier 3 sector, tier 2 sector, tier 1 sector. See, they are capitalizing the whole market. அவன் வந்து பணக்காரரையும் விடுறது இல்லை, ரொம்ப ஏழைங்களையும் விடுறது. They have solution for everything. Okay. Similarly, biotechல when it is a niche market, you have to tap in all the niches. Okay. So that is what we are also trying to cover as much as possible. Yeah. The growth ideology is more important for a growth strategy to work. The ideology that we wanted to have, it came from a graph that someone spoke about to Sudarshan. இந்த கிராஃபில் எட்டிக்ஸ் வந்துட்டு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுற, நிறைய சேல்ஸ் பண்ணுற, ஆனால் இம்பாக்ட் பண்ணல அப்படின்னா ஸ்கேமில் போயிடும். ஆனால் வந்துட்டு நீ மார்க்கெட் பண்ணுற எதுவுமே பண்ணல. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறீங்களா? அதாவது ஒரு XY ஆக்சஸில் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டிங்கு அப்புறம் சேல்ஸு அது மட்டும் எக்ஸ்டென்சிவாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் இம்பாக்ட்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். த மோர் யூ டூ ஜஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் புஷிங் யுவர் ப்ராடக்ட் ஃபர்தர் ரொம்ப அதிகமாக அண்ட் யூ டோன்ட் மேக் அன் இம்பேக்ட், யூ வில் ஃபால் மோர் இன்டு அ ஸ்கேம் சைட். அண்ட் இஃப் யூ டூ whatever proper marketing, sales or whatever, and if you do an actual impact, then that's where you actually make a change and you're an actual ethic when you're in the space. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜஸ்ட் ஆடிங் ஆன் டு வாட் யூ ஜஸ்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் இருக்கணும். ஸோ அந்த ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இல்லைனா நம்ம ஸ்ட்ராட்டஜி பேசி என்ன, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ நம்மளுக்கு அந்த விஷன், அந்த ஒரு மைண்ட் செட், அது ஒர்க் பண்ணோன்ற அந்த ஒரு இன்டென்ட்டு எல்லாமே கரெக்டாக ஒரு லைனில் ஒரு அலைன்டாக இருந்தால் தான் that will work for best for the team as well as for the company. அப்போ தான் நீ கஸ்டமர்ஸே உன்னால் கரெக்டாக சர்வ் பண்ண முடியும். இல்லைனா இட்ஸ் கோன் பி ஒரு ஹெட்ஏக் தான். பாதி கிணறு தாண்டிடுவோம், பாதி கிணறுக்கு அப்புறம் டைரக்ஷன்லெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஹேவிங் அ ப்ராப்பர் விஷனரிஸ், சரியா? ஸோ ஹேவிங் அ ப்ராப்பர் டீம் இஸ் செல்ஃப் இஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. You guys have been into this entrepreneurial journey for the past 6 years, maybe, right or wrong? 6 years. Okay, wow. 18 college முடிச்சேன். Okay. Okay அண்ணா. So 6 years கிட்ட ஆச்சு. So what important lesson, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லெசன் இருக்கும். So I was ask you specifically, like ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த லெசன் என்ன லெசன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த 6 yearsல, இம்பார்ட்டன்ட் லெசன்? ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு லெசன், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. Pick one. Biggest lesson for you, and நான் கார்டியன் நாட் அப்புறம் போய்க்கிறேன், ராகுல் நாட் அப்புறம் போய்க்கிறேன். ஸ்பெசிஃபிக் ஃபார் அப்படியே क्वेश्चन காமனா போடு, யாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரிஃப்ளெக்ட் பண்ணி வரணும் பேசணும். ஓகே ஓகே, என்னோட பிக்கெஸ்ட் லெசன் இப்போ ரீசெண்டானா the mindset that I am in right now, you serve the customer right, they will serve you right back in terms of money. That is the biggest lesson that I have learned. Okay, you serve the customer right அப்படின்னா it's not just ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டேன் அது கஸ்டமர் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஐடென்டிஃபை அண்ட் சால்வ் ஃபார் ரைட் ப்ராப்ளம் ஃபார் த கஸ்டமர், they will serve you back right. This is my biggest lesson. இது வந்துட்டு ஸோ ஒரு லெசன்னால ஐம் ஜஸ்ட் திங்கிங் எந்த ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சம்திங் தட் கம்ஸ் ஆன் த டாப் ஆஃப் மை மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் கோட்ஸ்லாம் வரும், இல்லை ரேண்டமாக வீடியோலாம் வரும். அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் செட், செட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் சும்மா பார்க்கும்போது எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவோம். பட் அந்த மாதிரி ஒரு ஈலன் மஸ்க் வீடியோன்னு ஒன்று வந்து நான் ஒன்று பார்த்தேன். இட் சேஸ் த பிக்கஸ்ட் பிளேஸ் வேர் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபெயில் இஸ் விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவல் திங்கிங் இஸ் just fooling yourself that it would work. You guys are into the imaginary stuffs like. ஆமாம், அதாவது you just அது எந்த அளவுக்கு வந்துட்டு அதாவது
தன்னைத்தானே ஏமாத்துக்கிறன்ற வேற, தன்னைத்தானே நம்ப வச்சுக்கிறன்ற வேற. இதுதான் அந்த மென்டல் மாஸ்டர்பேஷனா? அது வேற. இன்டெலெக்சுவல் மாஸ்டர்பேஷன். அதான் அதுவும் ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் மாதிரி தாங்க. பேசிக் சொல்லி முடிக்க நான் சொல்றேன். ஸோ அந்த விஷுவல் திங்கிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆஸ் ஐ மீன் ஒரு ஃபவுண்டராக நான் வந்துட்டு நம்ம அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஃபவுண்டர் ஒரு ஃபவுண்டராகவோ ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னென்னா the attention or the passion that you have towards the problem, it would exceed the actual problem and you would keep thinking that it would be solved. அது அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஸோ யூ நீட் டு constantly be aware in validating if the problem is an actual problem. It might be a problem, but is it big enough as you think or imagine? Can you, if you want to build $1 million business, does the problem actually give you $1 million business? அந்த மாதிரி நிறைய specific problem which gives you money as well as solving the right problem. யா. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, இந்த விஷுவல் திங்கிங்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது. ஸோ இதுக்கான அவுட்கம் வந்துட்டு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு டேட்டா. நம்பர் இல்லைன்னா நம்பாத, நம்பர் இல்லைன்னா நம்பக்கூடாது. நம்பர் இல்லைன்னா நம்பாத. ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்ட் எழுதி வச்சுருக்காங்க, நம்பர் இல்லைன்னா நம்பாத. ஆமாம். ஸோ தட் இஸ் வாட் வி கோயின். ஸோ இப்போ கூட வரக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஒரு ஓகே மீட்டிங் தான் வச்சுட்டு வந்தோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக மாட்டேது, ஏன் சொல்கிற அப்படின்னா, இல்லை ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்பர் இருக்குது அந்த இடத்துல. வாட் நம்பர் ப்ரூவ்ஸ் தட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த வெரி இனிஷியல் ஐடியாலஜி ஆஃப் வாட் யூ வாண்ட் டு பிலீவ் இன். ஸோ இஃப் யூ ஆர் நாட் பிலீவிங் இன் த்ரூ data, if you're just going by instinct all the time, I mean gut instinctலாம் இருக்குது, that works for strategies but doesn't work for growth. பட் growth இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது அந்த விஷுவல் திங்கிங்கிறது வந்துட்டு ஒரு டேஞ்சர், செம்ம டேஞ்சரஸ். அது வந்து எங்களுக்கு கேமனிக்ஸ் பண்ணும்போது இருந்துச்சு. 100 கோடி பண்ணுறோம் இந்த 3 இயர்ஸில் அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோம். வி ஸ்போக். அது டைம் பார்த்தீங்கன்னா 2 கோடியை தாண்டாது. ஆமாம். ஓகே. addressable market is very less and நீங்க பேசினது 100 crores. setting like unbelievable targets ன்ற மாதிரி நம்ம நம்புறதே. ஆமாம். எப்படி நம்ம யோசிப்போம், 28,000 சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், அதில் 10,000 சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் 200 பேர் நம்ம ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா 2 லட்சம் பேர் வாங்குவாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100 ரூபான்னு போட்டால் 2 லட்சம் × 100 200 கோடி. லைக் பானிபூரி கடை, ஜெராக்ஸ் கடை. 200 கோடி பண்ணோம் அப்படின்னு போட்டுருவான். ஆனால் அந்த 200 கோடிக்கு 350 பேர் சண்டை போட்டிருப்பானுங்க. அதான் ஒருத்தனுக்கு 85 லட்சம் வரும். அந்த 80 லட்சம் நாங்கள் பண்ணோம். வி அட்டைன்ட் த மார்க்கெட் பொட்டன்ஷியல் கேப் வித் த பர்டிகுலர் ப்ராடக்ட். பட் வி ஆர் ஸோ விஷுவலி திங்கிங் திஸ் இஸ் கோயிங் டு பி 100 crore business. But it was not. So that is one of the biggest lesson that I've learned. So எனக்கு என்னன்னா, having good mentors. Yes, mentorship is one of the biggest lesson we had. இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம்னா it is solely full credits. Yeah. Full credits வந்து it is to our mentors தான். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் மென்டர் வந்து யார் ப்ரோ? ராட்ஸ் நான் பார்த்தேன். யாரு ப்ரோன்றது தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ரதீஷ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மென்டர். ஸோ அவர் வந்து நாங்கள் எங்களை நம்புறதோட அவர் எங்களை நம்பினார். ஸோ அதுதான் வந்து இட் கெப்ட் அஸ் க்ரோயிங். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் எது பண்ணாலும் சரி, ஹீ புஷ்ட் அஸ் இன் அவர் ஹார்ட் டைம்ஸ், ரைட்? ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து வி ஆர் ஸ்டில் நவ் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து விஷன் கொடுத்ததுலாம் வந்து சுரேஷ் சம்பந்தம் தான். ஸோ சுரேஷ் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் கொண்டு போவோம். ஓகே. அதை தூளாக உடச்சிட்டு, நீங்கள் இப்படி யோசிக்கணும். ஸோ எங்களை இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, அவருக்கு வந்து எங்களை இன்னும் ஏன் வந்து அவர் மெஸ்மரைஸ் ஆகிட்டு இருக்காருன்னா, அவருக்கு என்னென்னா, he still believes Bversity can be a next Harvard or Stanford for biotech. ஸோ அதை மாதிரி ஒரு விஷன் வந்து நாங்கள் 4 பேர் மட்டும் ஒரு ரூமில் உட்காந்து யோசிச்சுருந்தா எங்களுக்கு வந்திருக்காது. ஸோ ஒரு மென்டர் கிட்ட போனால் தான் அவங்க அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க யோசிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. give different perspectives of what you are doing. பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்றதோட they think from different heights. They have seen everything. ஒரு மேட்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்கறதுக்கும் 12th ஃப்ளோர்ல இருக்கும் பாதிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருப்போம். யாராச்சும் ஒருத்தர் கூட்டு போனாதான் ஓ அங்க கடல் தெரியும், அங்க வந்து பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த எங்களுக்கு நான் பர்சனலி வந்து இதுதான் ஒரு பிக்கஸ்ட் லெசன் நினைக்கிறேன். ஸோ ஹேவிங் அ குட் மென்டர் பேனல் பிஹைண்ட் யூ டு சப்போர்ட் யூ, டு மோட்டிவேட் யூ டியூரிங் ஹார்ட் டைம்ஸ் ஆர்
anything. ஸோ அது வந்து ஒரு பிக்கஸ்ட் லெசன். என்னோட லேர்னிங் வந்து my learning is somewhat related to what Raghul said, but இன்னும் கொஞ்சம் dissect பண்ணலாம்னு நினச்சேன். So the difference between the vision and the execution. Okay, so when you are at startup, right, உனக்கு அந்த நீங்கள் if you are really serious about it, if you have the right mentors, you will get that vision easily. Easily சொல்ல மாட்டேன், you will get that vision because you be with those people, you think like them, you be with them, right? So you get that vision. ஒரு பாசிட்டிவ். ஆமா, பாசிட்டிவ் கிடையாது. உனக்கு வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு பி, வாட் இஸ் த பிராண்ட் ஹேஸ் டு பி, உனக்கு ஒரு விஷன் கிடைச்சிரும். பட் அந்த விஷனை அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு there is something called execution. Okay, so lot of times we will be visionaries but we will lag in the execution. Okay, so my current learning is having a balance between these two. See, I have to between execution and also vision. See, I have to be a global brand. So but I'm still in the second floor. Okay, but I know what is in the 12th floor. So I have to make my execution and operations right so that I can be the visionary that I want to. So having a balance between what I envision and what I am executing currently today, that balance, yeah, I'm practicing that. Eventually I feel I'll get it there. Okay. Good to know all of this. So I have to ask two questions. What roles and responsibilities are you guys having, like split பண்ணி வச்சிருக்கீங்க, and like 6 years you guys have together. ஸோ அதோட சீக்ரெட் என்ன? ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்டிங் ஒரு 2 years 3 yearsலேயே வந்துட்டு ஸ்ப்ளிட் அப் ஆயிடுவாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் மேட் யூ லைக் ஸ்டே டுகெதர். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால் மறந்துட்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆமாம், ஜோன் கொலாபரேட்டர் சொல்லு அப்படியே நீ எல்லாத்தையும் சொல்லு. என்ன பண்ணு? Yeah, so I head the company currently and I majorly take care of investments, strategy and operations. Okay. This is what I take care. I take care of marketing, sales. Marketing and sales. Yes. So I take care everything that is related to a student. Learning, experience, எல்லாமே. What about you? நான் வந்து I take care of all admin part of the company, so right from being finance, legal. அதுக்கப்புறம் ஐ டேக் கேர் ஆஃப் தி கார்ப்பரேட் ரிலேஷன்ஸ், தட் இஸ் அந்த இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ டேக் கேர் ஆஃப் தி கம்யூனிட்டி விச் இஸ் கால்ட் Bversity Plus. ஸோ அது வந்து இட் இஸ் an exclusive community for our students who can yeah. So second question can answer, what made you stay together? இந்த 4 பேர் தான். அது பாட்டு ஓடுது, அது நம்ம. So one huge strength that makes also is a friendship தான். I think very first time எனக்கு ஞாபகம் வரைக்கும் someone said friends can't be better co-founders, you guys need to think அப்படின்னாங்க. So we said we will be better co-founders, why don't you think about it, how are we அப்படின்னா. I think that friendship is what still working. வரதுக்கு முன்னாடி கூட we had a very heated conversation, but we understand அது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு டீ கடைக்கு வந்தோடனே I think everything just vanishes off. Also, I guess we play to our strengths mostly. See, there will be difference of opinions, there will be arguments, but professional is professional, personal is personal. When we come out of the professional space, we understand that we are personally related, but still there are different of opinions. We make sure if some of us are misaligned, we make sure we 4 of us come together and solve it then and there. Yeah, that emotional support, the professional support. And we don't get over obsessed with the initially we were over obsessed with the company. I think now we've taken a step back. We have detached ourselves completely, not completely from the company, but detached ourselves from the company, saying companyக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பண்ணா அது பாடி போயிட்டு இருக்கோம். We don't need to attach ourselves to the company. I think that's keeping us really safe. சம்திங் வெரி சீரியஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட்டு. இது வந்துட்டு ட்ரஸ்ட்டு நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னா, lot of times we would think to ourselves that we do actually believe. For example, yeah, I know I trust him, he will do that அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் அந்த ஆக்சுவலாக அந்த ட்ரஸ்ட் அந்த பிலீஃப் வந்துட்டு இருக்கா அப்படின்றத கேட்டால் வந்துட்டு தட் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப், அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். நம்ம தெர் இஸ் அ ஹியூஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் telling yourself a story and actually being that story. We would say that we are doing it, but we wouldn't actually practice it. So we were very conscious about what we are telling and what we are practicing. We stood by to it. ஸோ இந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணுவோம்னா அந்த விஷயத்தை அப்படி பண்ணுவோம். ஃபன்னி திங் வந்து எந்த மாதிரி அப்படின்னா வந்துட்டு
மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம 4 பேரும் நைட்டு வெளில போய் ஒரு நாள் நைட்டு நம்ம சாப்பிடுவோம் குடிப்போம் அப்படின்னா நம்ம அதை பண்ணணும், நம்ம அதை பண்ணணும். we would do that. தெரியாம அதுக்காக தான் சொன்னேன். பட் யா, செகண்ட் திங் வந்து என்னென்னா, ஐ ஒன்ட் டினை ஒன் திங் தட் லாட் ஆஃப் பீப்புள் சே, ஃப்ரெண்ட்ஸ் கேனாட் பி கோ ஃபவுண்டர்ஸ்ன்றது வந்துட்டு நான் டினைலாம் பண்ண மாட்டேன். நான் ஏன் வந்துட்டு ஃபோர் ஆர் எக்ஸப்ஷனல்ஸ், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வேறு எக்ஸப்ஷனல்ஸ். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச மென்டர்ஸும் அந்த மாதிரி, நாங்கள் லைஃப்பில் கோத்ரூ பண்ண ஜேர்னி அந்த மாதிரி. ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹேவ் அ வெரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் ஹூ வி ஆர், ஹூ வி ஃபோர் ஆஃப் அஸ் ஆர் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் பார்ட்னர்ஸ், ஆஸ் கோஃபவுண்டர்ஸ், ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். பீங் கோஃபவுண்டர்ஸ்ன்றது வேறு, பீங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்றது வேறு. கோஃபவுண்டர்ஸாக நாங்கள் விஷனரியாகவும் யோசிக்கணும். அந்த இடத்துல 4 பேருக்கு சண்டை கிடையாது. ஆனால் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக உள்ள போகும்போது 4 பேருக்குள்ள சண்டை இருக்கும். எந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கணும், எந்த இடத்துல கோஃபவுண்டராக இருக்கணும், எந்த இடத்துல நோ யுவர் லிமிட்ஸ். அந்த லிமிட்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, இந்த டாபிக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பார்க்க சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இஃப் யூஆர் திங்கிங் டு ஸ்டார்ட் அப் வித் அ ஃப்ரெண்ட், ஐ வுட் ஆனஸ்ட்லி ஆஸ்க் யூ டு திங்க் ட்வைஸ். பட் இஃப் யூ ஆர் டூயிங் இட், யூ ஷுட் ரியலி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு superiority in terms of understanding, awareness about who you are and who they are. அது இல்லை அப்படின்னா you can never break out of it. One thing that building a store is understanding of what we are as friends and what you can do. Yeah. If you're giving enough space for all the arguments and conversations, இந்த பாட்காஸ்ட் நாங்கள் வந்துடக்கூடாது டெக்னிக்கலி. ஆனஸ்டா இப்போ அந்த அவேர்னஸ் இருக்கிறனால இட் இஸ் ஹெல்பிங் அஸ். ஸோ அதெல்லாம் யாருக்கு சொல்லணும், இவங்க சொன்ன மாதிரி இந்த மென்டர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். திங்ஸ் தட் வி புட் ஆர் செல்ஃப் த்ரூ and journey that we specifically go through. Also their own systems and processes to make this work. சும்மா அப்படியே கேஷுவலாலாம் வந்துடாது. you have to put that work. நிறைய எஃபர்ட்ஸ் போடணும், ஆக்சுவலி நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். இப்போ ரீசெண்டாக கூட ராட் சொன்னார், ஓகேவா, நாங்கள் எப்படியும் ஃபஸ்ட் இயர் சொன்னால் 4 பேருமே ஒன்றா இருக்கும், ஐ மீன் ஒரே மாதிரி யோசிக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். பட் தென் ஹி ஹெல்ப் அஸ் ரியலைஸ் தட் நீங்கள் 4 பேர் வேற வேற பூடா, when you put the 4 different flowers together, that's make a bouquet. You are a bouquet with different flowers. That is the beauty to the bouquet itself. So yeah, so I think we are that happy bouquet. 4 பேருமே 4 விதமா இருப்போம், 4 விதமா யோசிப்போம், completely different from each other. But I think when we put together, we are aligned. ஆமா, basically alignment தான் முக்கியம், more than how we operate in the விட. So what strategy that can help if you want to work with friends அப்படின்னா, even though you are not able to draw the emotional line ரெண்டு பக்கம், சுரேஷ் சார் வந்துட்டு செம்மையான ஒரு லைன் ஒன்று சொல்லி கொடுத்தாரு எனக்கு. இட்ஸ் அபவுட் ஹேவிங் அ டெசிஷன் ஃப்ரேம்ஒர்க்னு ஒன்று இருக்குது. அந்த டெசிஷன் ஃப்ரேம்ஒர்க்கில் முக்கியமான ஃபஸ்ட்டு பெரிய ரோல், இது கொட்டையாக அவன் மைண்டை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். யூ கேன் டிஸ்அக்ரி பட் யூ நீட் டு கமிட் அப்படின்னு சொல்லுவார். டிஸ்அக்ரி பட் கமிட். ஸோ you don't like it, you have to commit to it because it's work. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாலஜிஸ் அண்ட் வேல்யூஸ் வந்துட்டு நிறையவே கொடுத்துருக்காங்க. அந்த ராட்ஸ் சொன்ன லெசன்ஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் அதுக்குன்னு தனி ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவரோட லெசன்ஸ் எல்லாம் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து நம்ம காவியமாக ஆமாம் அதெல்லாம் நல்ல ஒரு கல்வெட்டிலே எழுதலாம் நம்ம. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போது நேத்தி ஒரு 2 days முன்னாடி வந்து மெட் பர்சன் கால் சஷாங்க், சரியா? ஸோ அவன் ஒரு விஷயம் ஒன்று சொன்னான், எனக்கு வந்து இப்போது வந்து அது வந்து செம்மையாக ரெசனேட் ஆகுது. இப்போ நம்மளாம் இருக்கோன்னா, ஸோ ஃபவுண்டர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்கன்னா, ஸோ பாப்புன்றது ஜென்ரல் பாப்புலேஷனை தாண்டி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஹையராக தான் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாப்லேருந்து நீ அந்த இடத்துக்கு நீ ட்ரான்ஸ்லேட் ஆகணுன்னாலே யூ ஷுட் ஹேவ் அ ஹோல் நியூ மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட், பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி அதர் க்ரௌட். ஸோ அது ஒன்று. அதுவும் இல்லாமல் நாங்கள் 6 years தான் நாங்கள் கோ ஃபவுண்டர்ஸ் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுக்கு தாண்டி காலேஜ்லேருந்தே வந்து வி ஆர் ஸோ ஃப்ரம் day 1 decade older-டா. ஆமாம் ப்ரோ. ஸோ we are friends from 2014 2024 ஆயிடுச்சு, 10 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ராட்ஸ் தெரியாமல் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. 4 பேர் ஒன்றா இருக்க போகும்போது இந்த டுகெதராக இருக்கும் போகும்போது லெட்டிங் ஈச் அதர், பீயிங் கோச்சபிள் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ சுரேஷும் சொல்லுவார், த திங் தட் ஐ லைக் மோஸ்ட் அபவுட் யூ கைஸ் இஸ் யூ கைஸ் ஆர் கோச்சபிள் அப்படிம்பாரு. ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வந்துட்டு வி லெட் ஈச் அதர் கோச் ஈச் அதர் எங்களுக்குள்ளேயே. ஸோ அந்த ஃபேக்டர் வந்துட்டு செம ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு
நிறைய டிஸ்கிரிபன்சிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஆமாம், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், டிஸ்அப்ரூவல்ஸ் நிறைய இருக்கும். பட் ஆனால் ஈவென்ச்சுவலி வி ஃபவுண்ட் அவுட் அ ப்ராசஸ் ஆர் அ சிஸ்டம், இது இப்படி தான் ஒரு ஆமாம். இப்போ எது இருந்தாலும் இப்போது அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான்னா எனக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்காது. பட் ஆனால் ஃப்ரம் ஒரு ஈகிள் பெர்ஸ்பெக்டிவ் அது வந்து அவன் எதுக்கு சொல்கிறான், இட் இஸ் பெட்டர் ஃபார் த கம்பெனி தான், பெட்டர்மெண்ட் ஃபார் த கம்பெனி தான். ஸோ நானும் அந்த ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணணும், இல்லை அவன் ஒரு ஸ்டெப் அப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஒரு மியூச்சுவலாக ஒர்க் டுகெதர் ஃபார் அ காமன் காஸ் வந்துடும். டார்கெட்னா எல்லாரும் know what's the target for the year or for the next year. Everybody unanimously know. யார் என்ன பேசினாலும் are we going towards the common target, அவ்வளோதான் இங்கே கொஸ்டின். and you guys work simultaneously for the targets. சுதர்ஷன் ஒரு லைன் சொல்லுவான், இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சொன்னான். அந்தளவுக்கு அப்போ அவேர்னஸ் இருந்துச்சு அவனுக்கு அப்படின்னு தெரில. பட் அன்றைக்கி அந்த லைன் வந்து எனக்கு ஹிட் ஆகிடுச்சு. இது உனக்கு வேணும், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இது கம்பெனிக்கு வேணாம் அப்படிமா. கம்பெனினே நம்மடா, கம்பெனினா வேறு, நம்மனா வேறு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஐ மீன் தட்ஸ் த டிஃபரன்ஸ் தட் வி நீட் டு ஹேவ். தெரியாமல் அந்த சொல்லிட்டேன். பட் இது இதெல்லாம் தான் வந்துட்டு பில்டிங் ஓவர் டைம். நீ கேட்கும்போது வந்துட்டு ஈஸியாக சொல்லிட்டோம் 6 வருஷம். இந்த மைண்ட் செட் இப்போ பில்ட் ஆகிறது it took 6 years to come to this place. Okay Anna, so the next question is important question na. So how do you balance business and learning? ஆனால் லேர்னிங்கிறது பிஸ்னஸ்ன்றது வந்துட்டு இப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா ஒரு 12th எஜுகேஷனுக்கு இப்போ தேவைப்படுற மணின்றது வந்துட்டு இட் இஸ் அ லம்சம் அமௌண்ட்டுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க அண்ட் ஹவு டு யூ மேக் இட்? இல்லை எனக்கு கொஸ்டின் புரியல. பிஸ்னஸ் அண்ட் லேர்னிங் எங்கள் பர்சனல் லேர்னிங்கவே பிஸ்னஸ் ஆக்குறப்போ ஸோ அதில் ஒரு அந்த லேர்னிங் அண்ட் ஓகே என்டெக் பிஸ்னஸ். ஆமாம், இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ கிவ் த ரைட் வேல்யூ, சி பீப்புள் ஆர் நாட் ஃபூல் ஹியர். ஓகே, நீ வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு காஸ்ட் போய் ஒரு இதுக்கு கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் ரைட் நோ தே நோ வாட் டு சூஸ் வாட் நாட் டு சூஸ். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் செம்ம அதிகம். ஓகே, அவங்களால ஈஸியாக ஸ்விக்கி ஆர்டர் எடுக்க மாட்டானா டப்புன்னு ஜொமேட்டோ ஸ்விட்ச் ஆகுது, ரேப்பிடோட ரைடு கிடைக்கல டப்புன்னு ஓட ஆகும். ஸோ தே ஆர் வெல் அவேர் ஆஃப் வாட் இஸ் நீடட், வாட் இஸ் நாட் நீடட். ஸோ ஐ திங்க் த சேம் வித் எஜுகேஷன் மார்க்கெட் அகேன், or at least to my understanding, if you solve for a right problem and you give a reasonable price to it, if you show them the right value ops, I think they know to choose. இங்கே நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ சேம் கோர்ஸை நான் 30 லட்ச ரூபாய்க்கு வச்சுன்னு வச்சுக்கோங்க, no one is going to buy. மேபி உலகத்தில் ஒரு 1-2 பேர் வாங்கலாம், பட் no one is going to buy predominantly. So they're going to tell us right on face, boss, unfair அப்படின்றாங்க. இது இப்போது ஒரு கோடிங் கிளாஸ் நீ வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, யூடியூப்பில் போய் கற்றுக்கலாம். பட் எங்களோட ஸ்பேஸில் வந்துட்டு ஐ எம் ஆன்சரிங் வெரி ஸ்பெசிஃபிக் டு வாட் Bversity is and also trying to draw some relevance to general EdTech. இப்போது பயோடெக்கில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு தேவைப்படுற ஸ்கில் செட்ஸுக்கு நெசசரியாக இருக்க டூல்ஸ் பற்றின நாலேஜ் ஓப்பன்லி அவைலபிளாக கிடையாது. அது ஓப்பன்லி அவைலபிளாக பில்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் முடியும், பட் இட் மைட் ஆல்சோ பி பிட் எக்ஸ்பென்சிவ். அது இட் வில் டேக் டைம். இன்னொன்று அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட முடியாது. வாட் வி ஆர் டூயிங்ன்றது தனித்தனியாக டிஸ்க்ரீட்டாக பீப்புள் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 1000 பேர் பண்ணணும். 1000 கிரியேட்டர்ஸ் 1000 வீடியோ பண்ணால் தான் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் ஒன்றா ஒரு இடத்துல உள்ளே வரும். வி ஆர் மேக்கிங் 2100 hours ஆஃப் லேர்னிங் ஃபார் அ ஸ்டூடெண்ட் டு ஹேப்பன். ஒரு ஹவர் ஆஃப் லேர்னிங் ஒரு வீடியோவை போட்டால் கூட 2000 ஒரு வீடியோ, 1000 பேர் 2 வீடியோ பண்ணணும் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு. அந்த டைம் we are charging for peopleோட டைம். அதானா லைக் மை கொஸ்டின் இஸ் சிம்பிள். லைக் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஓகே. ஸோ மை கொஸ்டின் இஸ் எஜுகேஷன் இஸ் அ காஸ்ன்றத மாதிரி எஜுகேஷன் இஸ் அ பிஸ்னஸ்ன்னு மாறுறப்போ யூ ஆர் சேயிங் லைக் நம்ம வந்துட்டு லைக் வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் வாட் வேல்யூ வி ஆர் ப்ரொவைடிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் மை கொஸ்டின் இஸ் எஜுகேஷன் இஸ் அ காஸ்ன்றது மாதிரி எஜுகேஷன் இஸ் அ பிஸ்னஸ்ன்னு மாறுறப்போ வாட் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் ஹியர்? அப்புறம் ஒன்று சொல்லிட்டா, எஜுகேஷன் காசு கிடையாது, லேர்னிங் தான் காசு. எஜுகேஷன் இஸ் த பிஸ்னஸ், லேர்னிங் இஸ் த காசு. ஓகே, லேர்னிங் இஸ் த காஸ். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு, அது எப்படி எனக்கு வேறு ஃபார்மேட்டில் போடுறதுன்னு தெரில. த அவுட்கம் இஸ் லேர்னிங் தட் வி வாண்ட் டு கிவ். த அவுட்கம் இஸ் a ஸ்கில். Education is too broad to term. It's a system or a process to put things together. That's a function. That's a function. எனக்கு அதனால what changes is happening because education has become a business, what are the changes that is surrounding to it? இன்னொரு வாட்டி ஷூட் அவுட் பண்ணு.
அதாவது என்னன்னா, ஸோ ஒரு வில் மேக் இட் சிம்பிளர், ஓகேவா? ஒரு எஜுகேஷன் வந்து நாட் ஸ்பெசிஃபிக் டு பிவர்சிட்டின்ற மாதிரி இல்லை, ஜென்ரல் என்டையர் எட்டெக் கம்யூனிட்டி ஆர் என்டையர் எஜுகேஷனல் கம்யூனிட்டின்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ த கொஸ்டின் இஸ் லைக் எஜுகேஷன் அஸ் அ காஸ்ன்றது மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இது வந்து ஒரு என்டையர் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சராக மாற்றுறப்போ மந்த்லி இயர் ஆன் இயர் டார்கெட்ஸ் வைக்கணும், இயர் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கணும், இந்த மாதிரி மூவ் ஆகுறப்போ it is burdening lot of like normal people, like again you say general population. So இதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்கன்றது தான். ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது இதில். நான் வந்துட்டு ஒன்று வந்துட்டு இந்த மக்கள் அவங்களே நான் வந்துட்டு ஒரு பர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்குறேன், இன்னொரு பக்கம் பீப்புளையும் நான் வந்துட்டு பார்க்குறேன். இஃப் பீப்புள் அஸ் இன் பிஸ்னஸ் ரன் பண்ணுற பீப்புள், இந்த எட்டெக்ஸ் நான் சொல்கிறேன். இந்த எட்டெக்ஸ் வந்துட்டு ரெண்டு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். இஃப் தேர் கிரீடி ஃபார் இம்பேக்ட், இஃப் தேர் கிரீடி ஃபார் பிஸ்னஸ், இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இம்பேக்டோ பிஸ்னஸோ ஒன்று வந்தால் இவனை மாறுது, இம்பேக்ட் இருக்குன்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இட்ஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்சுவலி லீட் த சிஸ்டம். அது இஃப் the kind of impact that you want to make and the system that you are creating, if it is not under your control, it would go to any extent creating any damage to any kind of people. But again everything falls back to எங்கே அப்படின்னா அந்த கன்சியூமர் தான். கன்சியூமர்ஸ் அவர் கன்சியூமர் சேஸ் எனக்கு வேணாம், வாங்க மாட்டாங்க கன்சியூமர். தேவையில்லாதான் வாங்க வேணாம், அவ்வளோதான். இப்போ எனக்கு வேணான்னா வேணாமா. இப்போ கோடிங் கற்றுக்கிறதுக்கு 4 லட்ச ரூபா கோர்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கோடிங் கற்றுக்கிறதுக்கு யூடியூப்பில் கற்றுக்க முடியும், எல்லாமே கற்றுக்க முடியும். நான் வந்துட்டு பயோடெக்ன்றனால எங்களோட வந்து யூடியூப் இல்லைன்னு சொன்னேன். 60% ஆஃப் த டாபிக்ஸ் தட் வி டீச் கேன் பி லேர்ன்ட் ஆன் யூடியூப். பட் யூ ஹேவ் டு ரிசர்ச் ஆன் இட், யூ ஹேவ் டு பண்ண முடியும். எஃபர்ட் அதை பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், இந்த டைமுக்காக தான் பீப்புள் ஆர் சார்ஜிங் மணி. இட் இஸ் நாட் ஃபார் டெக்னிக்கல், இட்ஸ் நாட் ஃபார் கான்டென்ட், it's for time and it is for the connects networks that they bridge them to, which they cannot easily go. Irrespectively, that is not the actual answer, that is the intent here. It's about the people who want to take any service. எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்துட்டு 100 ரூபாய்க்கு தோசை சாப்பிட்டா போதுன்னா அந்த இடத்துல 100 ரூபாய்க்கு தோசை சாப்பிட்டா போதும். இல்லை எனக்கு 1000 ரூபாய்க்கு 5 ஹோட்டல்லாம் போய் சாப்பிடணும் அப்படின்றது வந்துட்டு அவங்களோட ஓன் அவேர்னஸ். they should have that clarity. If they can do it, they can do it. But they are not willing to do it. Technically, if people are lazy, they would go for it on one side. On the other side, if people are building systems, I mean companies are systems build பண்றாங்க, and the systems ல இருக்க people strong value founded to the purpose and intent of the organization இல்லாம இருக்க பட்சத்தில் it would lead to a very bad the ecosystem. How a lot of things happen in India. அது வந்துட்டு விஷனில் தப்பு கிடையாது, இல்லையோ அந்த ஒரு the person who started மேலே தப்பு கிடையாது, யார் மேலேயும் எந்த தப்பு. எந்த ஸ்டார்ட் அப் ஹூ ஹஸ் கிராஷ்ட் ரீசென்ட்லி கூட எடுத்துக்கோங்களேன், இந்த பாஸ்ட் 2 years எதுவுமே அந்த ஒரு பர்சன் மேலே தப்பு கிடையாது. இட்ஸ் அபவுட் த சிஸ்டம் தட் இஸ் பீங் கிரியேட்டட் விச் இஸ் ட்ரிவன் பை ஃபியூ பீப்புள். அது ஒரு சிலர் பேர் பண்ணுற தப்புனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதனால் வந்துட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ we can't do anything about it. ஸோ யூ ஹேவ் லைக் ஆல்ரெடி அச்சீவ் 0 to 1 ஸ்டேஜ்ன்றது ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு. 1 to 100 இஸ் அ ஸ்கேலபிலிட்டி ஸ்டேஜ். லைக் அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்க போது the story might be different from what you have like did before. இதை வந்து நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலான்னு இருக்கீங்க, ஆர் இஸ் தேர் எனி ஃபர்ஸ்ட் 1 to 10, ஓகே, அப்புறம் 10 to 50, 50 to 100. இந்த 1 to 100 we need to split it into different stages. எனக்கு தெரிஞ்சது ஒரு 3 ஸ்டேஜ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், பட் இதுலயும் எவ்வளோ ஸ்டேஜ் ஸ்ப்ளிட் ஆகும்னு தெரியல. இட்ஸ் வெரி சிமிலர் டு லைக் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் 1000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் கஷ்டமா இருக்கும், 10,000 டப்புன்னு 5,000 பூம் ஆகும், பட் 5,000 again it will become slow. So again a stage தான். So 0 to 10, yes it took us 6 years. 0 to 1, 1 to 10, I don't know how long it's going to take. Okay anna, we are assuming over the next 2 to 3 years we should reach the 10. Okay anna. Yeah, we don't so we are not looking to exit the business உடனே அந்த மாதிரி ஐடியா இல்லை. looking to build a big business by time. Big business studios, a big brand which makes an actual impact by time. So we are not chasing, okay நம்ம next 3 yearsல நம்ம வந்து 10,000 கோடி பண்ணிட்டு 20,000 கோடி கம்பெனி ஏற்றணும். ஐ மீன் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த இன்டென்ஷன் இல்லை. Yeah, because the type of business we are in, it is not very number oriented. Like இப்போ வந்து you can't do 5,000 crores in this business. See, can you create a great impact that will make decent amount of money? So a decent amount of money
or revenue with a great impact. So this is the balance, I guess, that we should focus on when we do the scalability. We very well know that we can't be a giant. We can be a notable brand in education in biotech globally. We know what we are given. We won't be billionaires. We might be millionaires. Okay, that is in our execution. Okay, that is okay. Yeah. So what are all the recent advancement happening in biotech industry? ஏன்னா இப்போ தான் நியூரல் லிங்க்னு ஒன்று வருது, அதுக்கப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லாம் இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ வாட் ஆர் ஆல் த ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஹேப்பனிங் இன் பயோடெக் இண்டஸ்ட்ரி? ஏன்னா எனக்கு கூட நான் நிறையா இந்த மாதிரி இந்த ஸ்கைஃபை படம்லாம் பார்க்குறேன்ல, இந்த பயோசென்சர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் மாறுற மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் அண்ட் ஹவு த ஃபியூச்சர் வில் பி பேசிக்கலி? இந்த பயோடெக் a lot of things are happening around us. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் அப்படின்னா ஐ திங்க் கூகுள் லான்ச் சம்திங் கால் AlphaFold 3. வாட் இஸ் இட்? இட்ஸ் ஏஐ டூல். எப்படி நம்ம ChatGPT மாதிரி நம்ம என்ன கேட்டால் கொடுக்கணுமோ, AlphaFold 3 கேன் ப்ரிடிக்ட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் யூ. அதனால என்னப்பா அப்படின்னா இப்போ ட்ரக் டிஸ்கவரி ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஈவனா பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் கூட they can start working with those systems to generate their own drug. அதுக்காக நீ PhD படிச்சிருக்கணும், போஸ்ட் to create their own drug combinations. Okay, this is on one end சொல்லலாம். இன்னொன்று how the industry itself is evolving na, I think today we all have rings la. இந்த ringsல வந்து I think even companies like Boat have started to make rings that can monitor blood glucose, that can monitor heart rate. இதெல்லாம் biotech தான், but we see those as technology projects. But these are all basically biotech things தான். இன்னைக்கு we have companies like Clear Meat or something who can make meat inside lab. நீங்க ஒரு ஆடை வெட்டி கோழி வெட்டி தான் கறி சாப்பிடணும் அவசியம் கிடையாது. People are making inside lab. So இந்த மாதிரி in everyday consumer behaviorல biotech is coming out there very high. Okay அண்ணா. One more thing is, this is a famous quote or something around this founder of Nvidia told. Yeah, Jensen. Yeah. So basically this is the first ever time in the history of mankind that biology is taking a computational or an engineering form. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பயாலஜியை பைனரியா நம்ம இன்டர்பிரட் பண்ணதே கிடையாது. ஓகேவா? பயாலஜினா என்னப்பா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, செல்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லிப்போம். பட் we have brought biology into the computational form. Yeah, into computational form. And whenever something is turning into engineering, that's where human brains are needed. Okay, ஒரு இன்வென்ஷனாக இருக்கிறப்போ பெரிய பிரெயின்ஸ் தேவைப்படாது. எப்போ அது ஒரு இன்னோவேஷனாக மாறுதோ, that's where so much of biotech brains are needed, and that's where the future of biotech is going to be. Okay. So it's more into computational biology. So yeah, the industry itself is changing. Booming. Yeah. ஸோ இதுவும் வந்துட்டு அவனோட பிட்டு தான். வந்துட்டு எங்கே ப்ரெசென்ட் பண்ணலாம், 2வது ஸ்லைடில் வந்துட்டு இது போட்டிருப்போம். 2 வார்த்தை தான் நடுவில் ஒரு ஆரம்பமாக இருக்கும், ஆனால் செம்ம பவர்ஃபுல். Biotech as an industry, it has been service industry until now. அதாவது இது வரைக்கும் என்னெல்லாம் சர்வீசஸ் இருந்திருக்கோ, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்களோ எல்லாமே சர்வீஸாக இருந்திருக்கு. இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்டு அ ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி வேர் 7,000 ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட்-அப்ஸ் இன் இந்தியா இன் பயோ ஸ்பேஸில் வந்துட்டு they are coming up. Registered. I mean cluster of biospaces. I mean biotechனு முன்னால cluster of biospacesல. ஸோ இது how this will transform அப்படின்னா, இப்போது அவன் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தான். எவ்ரிதிங் வுட் ஹாவ் ஒரு பயோவோட இன்டர்ஃபரன்ஸ் இன் இட், எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ இப்போ ஃபுட்டு சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் எல்லா ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே வந்துட்டு பயோவோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. when it is a product, the number of people who are involved with it, who are using it, will be higher. The more number of people use, the more the impact would be. So that's how it is involving in people life ரொம்ப அதிகமாக இப்போலாம். ஓகே, இல்லாமல் இப்போது ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இஃப் யூ டேக் டேட்டா இண்டஸ்ட்ரி, இவ்வளோ டேட்டா வச்சுருக்காங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது. பட் ஆனால் ஒரு டிஎன்ஏல எவ்வளோ பில்லியன் ப்ரோ? ஆமாம். ஓகே, ஸோ எவ்வளோ என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு டேட்டா ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ இட் இஸ் மோர் சஸ்டைனபிள், மோர் ரிலையபிள். பட் ஆனால் இன்னும் இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் அவங்க இன்னும் கிராக் பண்ணாது. எப்படி வந்து நம்ம கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் தேர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஒரு டிஎன்ஏவே
ஒரு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ண முடியுமா? கண்டுபிடிச்சாச்சு, பட் அதை யூ கான்ட் கமர்ஷியலைஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி இல்ல. கமர்ஷியலைஸ் அது வந்து இன்னும் இது மாதிரி ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து உலகத்துக்கு ஐ மீன் in future we can see இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். 100% இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 20 years முன்னாடி என்ன ஈவினால் நமக்கு அந்த பொம்மை கார் மாதிரி ஒன்று ரோட்ல போகும், அதுதான் அந்த ஈவி கார். பட் தீஸ் டேஸ் commercialized. it has been commercialized. Okay. It found its product market fit. Okay. It will eventually happen. இந்த பிளாக் மிரர்னு ஒரு சீரிஸ் இருக்குது, lab mirror, black mirror, நெட்ஃப்ளிக்ஸில். அது வந்து 50 எபிசோடாக நம்ம நினைக்கிறேன். அது மினிமம் 35 எபிசோடில் பயோடெக் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்வால்வ்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் ரிங்கு, இந்த நியூரல் லிங்க் மாதிரி அது கான்செப்ட், கண்ணாடி ஏதாவது ஒன்று இருக்கும், பயோடெக் ஃபார்மேட்டில் இருக்கும். அது எல்லாமே நடக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ எப்படி அந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்ததோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ கண்டிப்பாக பார்த்துறோம். எல்லாமே வர ஆரம்பிச்சிடும், ஒன்றா வரும். எவ்ரி பயோடெக் நெசசிட்டிஸ் டு தட் இஸ் கம்ப்ளீட்லி அன்னெசரி ஃபார் லைஃபோ எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே பயோடெக் வந்து டீல்ஸ் வித் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கிராஸ் ரூட் லெவலில் போனோன்னா இட் டீல்ஸ் ஸோ மோர் ஆஃப் அ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வில் எவால்வ்ன்ற மாதிரி. ஆமாம் எல்லாமே வந்துடும். ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு என்ன தேவையோ அது வர ஆரம்பிச்சு. இப்போ போட்லாம் வந்து இப்போ அவங்க பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ ஆப்பிள் வந்து இப்போலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்வினோட அப்பா வந்து ரெகுலராக வந்து அவருக்கு வந்து என்ன ப்ரோ இசிஜி செக் பண்ணுமா இசிஜி செக். ஆமா, see basically he's a heart patient. So நைட்ல தூங்குறப்போ அந்த இசிஜி அவர் வாட்ச் கட்டிட்டு தான் தூங்குவார். So it's a lifestyle la. So that's the punch it will do the பயோடெக் எப்படி ஒரு ப்ராடக்டாக மாறி லைஃப் ஸ்டைலாக மாறி இருக்கு. ஸோ இதுதான் அந்த டிரான்சிஷன். இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு மைனர் ஸ்கேலில் பார்க்குறோம். ஃப்யூச்சரில் வந்து இது பயங்கரமாயிடும். எப்படி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து மொத்தமாக டிஸ்டர்ப் பண்ணாங்களே. லைக் அ வாட்ச், நம்ம ஒரு டிவைஸ் எப்பயுமே கையில் வச்சிருப்போம். இட் வில் ட்ராக் ஆல் த டேட்டா. என்ன வேணால் நடக்கும், எதுவுமே நமக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா இட் ஹாஸ் மில்லியன் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் டு எக்ஸ்ப்ளோர். என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். நம்ம ஏன்னா திஸ் ஆர் ஆல் நேச்சர் ஓரியன்ட் திங்ஸ். நம்ம எதுவுமே இதில் இன்வென்ட்டும் பண்ணல, எதுவும் நம்ம கண்டுபிடிக்கல. இது எதுவுமே எக்ஸிஸ்டிங்கான ஒரு ரிசோர்ஸை பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லாம் இருந்தால் இட் இஸ் ஆல் மேன்மேட். டாப் எண்ட் இது தான் பண்ணால், இது இவன் தான் பண்ணான்னு சொல்லிடலாம். ஆனால் பயாலஜியில் நம்ம என்ன சொல்கிறது, சயின்ஸில் நம்ம என்ன சொல்கிறது, எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதுதான். ஸோ I'll finish this podcast with 2 questions. First question will be like, if I want to start a EdTech business, what should I have to do to reduce my span within 3 years or 2 years? உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது தெளிவாக பண்ணு, அவ்வளோதான். ஐ திங்க் எட்டெக்லலாம் வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் எனிமோர். ஆமாம், எல்லாமே ஆமாம், நீ ட்ரையல் பண்ணால் ஒரு தெருவில் ஒரு டியூஷன் சென்டர் போட்டு நடத்திக்கலாம். அதுதான் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஒன்லி இஃப் யூ ஆர் கிளியர் யூ கேன் டூ சம்திங். ஸ்கேல் தட் பிஸ்னஸ். ஆமாம், எட்டெக்ல ஆக்சுவலி நிறையா இருக்குது. எக்ஸாம் ப்ரெப் மார்க்கெட் இருக்குது, K-12 இருக்குது, ஸ்டெம் எஜுகேஷன் இருக்குது. அதுவே எட்டெக்கே ஒரு செம்ம பெரிய லான்ஸ்கேப். ஓகே, B2Cஸ்லாம் வந்துட்டு பண்ணணும்னா யூ ஹேவ் டு பி மணி கேம் தான். யூ நீட் டு புட் இன் மணி, டு ஹேவ் தட் மணி. இல்லையா கோ பி டு பி சால்வ் ஃபார் அ ப்ராப்ளம், அதுவும் இல்லையா எட்டெக்லாம் ரொம்ப யூ ஹேவ் டு கெட் இன் வித் சம் இண்டஸ்ட்ரி நாலேஜ். இதுதான் ரொம்ப கஷ்டம். What I would say is to get started, find a person who has already done it. At least in EdTech. Get mentor from it. ஆமா, you can skip so many years in that. ஏன்னா அந்த ஒரு இன்சைட்டோ நாலேஜோ நமக்கு தெரியாது. பட் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகும். ஜஸ்ட் கோ டு தேம். அவங்க என்ன சொல்றது மூடிக்கிட்டு கேட்டுட்டு 1 year அவங்க கிட்ட படிச்சுட்டு அப்புறமா அந்த 1 yearல உங்களுக்கு லாப ஒரு நல்ல ஒரு ஐடியா, thorough understanding of what we have. அதுக்குன்னு அது மட்டும் போதும்னு கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு கீப் கான்ஸ்டன்ட்லி லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ், லுக் ஃபார் காம்படிட்டர்ஸ். Yes. Okay, na. So to finish off, any suggestion for budding entrepreneurs? நாங்களே பட்டிங் தான். இல்ல, நீங்க ஆல்ரெடி 1 to 10 ரீச் பண்ணியாச்சுல. ஒரு அளவுக்கு ஃபண்டிங் ரைஸ் பண்ணியாச்சு. அதே ரவுண்ட் ஆஃப் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் ஆரம்பிக்கிறா பட்டிங் ஆண்டர்பிரனர்ஸா? பி ஃபோக்கஸ்ட். அதான் என்னை பொறுத்த வரைக்கும் பி ஃபோக்கஸ்ட். Focus brings a lot of discipline, lot of clarity towards what you do. Will help you move forward. Focus will help you move forward. என்னை பொறுத்த வரைக்கும் if not on the 0 to 1, whoever wants to move from 0 to 1, if you have no focus, you will spend a lot of years in moving from 0 to 1. If you have focus, you can move 0 to 1 quickly ahead. Yeah. Faster.
whoever wants to move to 0 to 1, I would say have focus. To add on to plate, anybody else? ஸ்டான்லி காமிக்ஸ், ஸ்டான்லி தானே அவர் பேர். ஸ்டான்லி கிப்ரிக் இல்லைடா, மார்வல். யா டிரெக்டர் பேர் எனக்கு ஸ்டான்லி கிப்ரிக் ஏதோ சம்திங்கா. அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதே தான் ஸ்டீவ் ஜாப்ஸும் சொல்லியிருக்காரு. இது இவங்க 2 பேர் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாக என்னோட ஃபேவரட் தமிழ் இந்திய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது கேபர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையே காலம் கடல் போன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்னன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஐடியாஸ், intentions, thoughts and your action and execution is really far. It's like as an ocean, you need to start swimming to it அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு இது சொல்லியிருந்தார். நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இன்னும் நாங்கள் ஸ்விம் தான் பண்ணின்னு இருக்கோம். நாங்கள் அந்த எக்ஸிக்யூஷனுக்கும் போகணும்னு சொல்லி ஸ்விம் தான் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஃபேஸ்லேயே we were able to reach 0.7. ஒன்றும் இல்லைனா கூட 0.7 கார்டுன்னு சொன்ன மாதிரி ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ், குயிக் ஆக்ஷன்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல். ஃபோக்கஸ்ட் குயிக் ஆக்ஷன்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி தெரியுமா எவால்வ் ஆகும், யார் என்ன பாயிண்ட் சொன்னாலும் அப்படியே ஆட் ஆகிட்டே போகலாம். ஃபோக்கஸ்டு குயிக் ஆக்ஷன்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் இன்டென்ட் ஆஃப் இம்பேக்ட். ஃபோக்கஸ் இம்பேக்ட் வித் பேக்ட் வித் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் அப்படின்னு அப்படியே நம்ம வந்து கட்டிகிட்டே போகலாம். என்ன வேணாலும். ஓகே அண்ணா. ஸோ ஒரு கிளிக் பைட்டுக்கு மட்டும் ஃபைனலாக ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டஃப் தட் வி ஹேவ் டு சே ஃபார் Bversityனா வாட் யூ ஷுட் ஹேவ் டு சே. ஸோ நீங்கள் இலான் மஸ்க் வந்து அப்ரோச் பண்ணியிருந்ததா சொன்னாங்க உங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? ஓகே, ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் நாட் எலான் மஸ்க், இட் வாஸ் பில் கேட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்க எங்கள் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம். பட் அவங்க இன்னும் அவங்களுக்கு இங்கே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. Okay. Okay. So yeah, finally it is a nice talk with you guys. Hope you guys will reach bigger and bigger heights again, and I'm looking forward to see you in a bigger stage. Thank you so much. Hopefully. Thank you. Thank you bro. Super. Subscribe to Start-Preneur. அதேதான். லிங்க் இங்க இருக்கு.